இன்றைக்கி இந்த வீடியோவில் விதவிதமான இட்லி ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். தட்டு இட்லிக்கு உள்ள ஸ்டாண்டு, டோக்லா ஸ்டாண்டு, மினி டோக்லா ஸ்டாண்டு, மினி இட்லி ஸ்டாண்டு, ஸ்டீமர், அதுபோல் புட்டு மேக்கர், இப்படி எல்லா வெரைட்டிலையுமே நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனோட விலை எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் விதவிதமான இட்லி ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டீமர் டபுள் ஸ்டீமர். இது நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தட்டு இட்லிக்கு உள்ள தட்டு ஸ்டாண்டு தான் இது நார்த்து சைடில் டோக்லா ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தட்டு இட்லி, பொடி இட்லி, இது போல் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நமக்கு இப்போ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விலையில் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல பிராண்டட் ஐட்டம் தான். இதை பார்த்தீங்கன்னா மினி ஸ்டாண்டு தான் இதில் 6 தட்டு கூட ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட விலையை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா விலை 702 ரூபா இதோட விலை. ஆனால் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. நல்ல ஃபுல்லாக எல்லாமே நமக்கு நல்ல ஒரு கேரியல் மாடலில் நல்ல ஸ்டாண்டுலாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்குது நமக்கு. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் லாங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹெவியாக இருக்குது. எப்படியும் பார்த்தா ஒரு 3 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் நான் காமிச்சிக்கிட்டு வர்றேன். இப்போ அடுத்ததாக 420 இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு மினி இட்லி ஸ்டாண்டு தான் இதுவும் நமக்கு பிராண்டட் ஐட்டங்கிறதுனால விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. ஆனால் நல்ல தரமான ஒரு ஸ்டாண்டு. இதுவே நமக்கு ஒரு 3 தட்டு வச்சு 100 ரூபா விலைக்கும் நம்ம போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது நமக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது சீமா பிராண்டு தான் இது போட்டிருக்காங்க. இது ப்ரீமியம் பிராண்டில் 4 தட்டு வச்ச இட்லி ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இதோட விலை இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 218 ரூபா இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இதில் 4 இட்லி தட்டு வருது ஒரு ஸ்டாண்டில். ஆனால் நல்ல ப்ரீமியம் பிராண்டுங்கிறதுனால நல்லா ஹெவி வெயிட்டாக அழுத்தமாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக அதே ப்ரீமியம் பிராண்டில் புட்டு மேக்கர் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சின்னா அதில் துரு மாதிரி கருப்பு கலரில் வந்துடும் நமக்கு. அதனால நம்ம இந்த ப்ரீமியம் பிராண்டை நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அதுபோல் துருவெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது. அதுபோல் ஓரமும் நமக்கு வெடிப்பு வந்துடும். இப்போ இந்த ப்ரீமியம் பிராண்டில் வெடிப்புலாம் வராது. இப்போ அடுத்ததாக வேறு ஒரு பிராண்டு இந்த பிராண்டு ஆனந்தா பிராண்டு. இதுவும் நமக்கு ஒரு நல்ல பிராண்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. இதோட விலை 319 ரூபா. ப்ரீமியம் பிராண்டுக்கும் ஆனந்தா பிராண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கைப்பிடி மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே இதில் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் சின்னதாக ஒரு குட்டியாக உள்ள புட்டு மேக்கர் தான் இது 231 ரூபா. இது சின்னதாக ஒரு ஹேண்டில் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த புட்டு மேக்கர்லாம் குக்கருக்கு மேலேயே நம்ம வச்சு புட்டு செய்கிறதுக்கு மாதிரி உள்ளது. இப்போ இந்த புட்டு மேக்கரோட மாடலை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சில்வர் டப்பால் ஒரு ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி நம்ம பவுட்ரு அடிப்போம். அது போல் உள்ள பாக்ஸ் மாதிரி தான் இந்த புட்டு மேக்கர் இருக்குது. இது நமக்கு ஒரு சின்னதாக கொஞ்சமாக நம்ம புட்டு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள ஒரு சல்லடை போல் ஒரு சின்ன ஒரு தட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் நம்ம இதுக்கு மேலே புட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணி அதுக்கு கீழே நம்ம குக்கரில் நம்ம வச்சு லாக் பண்ணுறது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த மூடியிலையும் நமக்கு மேலே ஒரு 3-4 ஹோல் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள புட்டு மேக்கர். இதை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸில். அதை பார்க்காதவங்க என்னோடய ஷார்ட்ஸை பாருங்கள். இப்போ இது 558 இதோட விலை. இது நமக்கு ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த புட்டு மேக்கர் இருக்கும். கீழேயே இருக்கிற பாட்டிலேயே நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே நம்ம பட்ஜெட்டுக்கு தந்தது மாதிரி என்னென்ன விலையில் நம்ம பொருட்கள் வாங்கலாமோ அந்தந்த விலையிலையும் இங்கே எல்லா விதமான பொருட்களும் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறதுனால நம்ம பார்த்து நல்ல பொருளாக நம்ம வாங்க வேண்டியது தான். இப்போ அடுத்ததாக ஒரு குட்டியான ஒரு இட்லி சட்டி தான் பார்த்தேன். நான் ஏற்கனவே போத்தீஸில் இட்லி சட்டிலாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதையும் பார்த்து என்னோடய வீடியோவுக்கு நல்ல ஆதரவு தந்தீங்க. அந்த இட்லி சட்டி விலையை விட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இட்லி பாத்திரங்கள்லாம் விலை நமக்கு கம்மியாகவே இருக்குது. நல்லாவும் உங்களுக்கு ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. இந்த சில்வரும் நல்ல ஒரு பிராண்டடான சில்வர் தான் இது. அதனால் இந்த இட்லி சட்டியை பார்ப்போம். இப்போ வந்திருக்கிற இட்லி பாத்திரங்கள் எல்லாமே நம்ம இட்லி பாத்திரம் மாதிரியே இல்லை. வேறு எந்த பொருளை நம்ம இதில் சமைச்சாலும் இதில் எடுத்து வச்சு நம்ம டைனிங்
டேபிள்லையே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. இதையெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இதெல்லாம் எடுத்து காமிச்சிச்சு. இவங்க அதில் ஒரு ஸ்டீமரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், இது போல் நம்ம எது வேணுமோ இதில் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க. 2 இட்லி தட்டுமே கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. நல்ல இட்லி நல்லா கொஞ்சம் பெருசாகவே வரும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி இட்லி பாத்திரம் தான் இது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மினி இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் 5 இட்லி சுடுறது மாதிரி இருக்குது. இதில் 4 தட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரே டயத்தில் 20 இட்லி சுட்டுக்கலாம். ரொம்ப பாருங்கள், இதுவும் ஒரு பேன் மாதிரியே இருக்குது நமக்கு. இதுலேயே நம்ம எது வேணுமோ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பிராண்டு தான் இது. இதோட மூடி வெளி மூடி தான், இதில் உள் மூடி இல்லை. இந்த இட்லி சட்டிக்கு வெளி மூடி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற இந்த இட்லி பாத்திரம் ஒரு ஸ்டீமராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பாத்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 குழி உள்ள 2 இட்லி தட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ ஸ்டீமரை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி மட்டும் நம்ம ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தட்டை நம்ம தனியாக கலட்டி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டீமரை மட்டும் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டீமரில் இடியாப்ப தட்டியும் வச்சு நம்ம இடியாப்பமும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம். இது போல் பாத்திரங்கள்லாம் நம்ம சாதாரண கிச்சனில் யூஸ் பண்ணாவே பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாடுலர் கிச்சன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கிச்சனே அழகாக இருக்கும். இது போல் பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குறதுக்கும் நமக்கு அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பழைய மாடலில் உள்ள இட்லி குக்கர் தான் இது. ஆனால் இந்த இட்லி குக்கர்லேயே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக இட்லி குக்கரில் துணியே போடாமல் நம்ம எண்ணெயை தடவி தான் இட்லி ஊற்றுவோம். இப்போ வந்திருக்கிற இட்லி பாத்திரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துணி போட்டு ஊற்றுற அளவுக்கு இந்த இட்லி தட்டெலாம் இருக்குது. நடுவில் நமக்கு பழையபடி இதில் ஹோல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இட்லி சுடும்போது துணியே போடாமல் நம்ம இதில் இட்லி ஊற்றும்போது சூடு நமக்கு நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம இட்லியை நம்ம வெளியே எடுக்கிறது மாதிரி இருக்கும். இது போல் குக்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது சூடாகவும் நம்ம இட்லியை சாப்பிட்லாம். அதே நேரம் ஒரே டயத்தில் நமக்கு 6 தட்டுலேயும் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது டோக்லா ஸ்டாண்டு தான். இது தட்டு இட்லின்னும் நம்ம சொல்லலாம். இது பெரிய சைஸ் உள்ள டோக்லா ஸ்டாண்டு. இதை பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. 4, 5 அப்படின்னு நிறைய விதத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு எப்படி இந்த ஸ்டாண்டை நகர்த்துதுன்னு பாருங்கள். நிறைய யூடியூப் சேனலில் இப்போ தட்டு இட்லி, பொடி இட்லி, டோக்லா இது போலலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம இது போலவே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த டோக்லா ஸ்டாண்டெலாம் இங்கே தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. இப்போ பாருங்கள், இதோட விலை நமக்கு 600+ தான் போட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமாக இட்லி சட்டியிலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக உள்ள ஒரு தட்டு தான் இது. தரம் இல்லாமல் இருந்த பொருளெல்லாம் நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. வெயிட்லெஸ்ஸாக இருந்த பொருளையும் நான் வீடியோ எடுக்கலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெயிட்டாக ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா கீழே நமக்கு ஸ்டாண்டும் நமக்கு அவ்வளோ அழுத்தமாக இருக்குது. இதில் 4 தட்டு, 5 தட்டு, 3 தட்டு இப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ஸ்டீமர் தான் இது. இது 2 அடுக்கு உள்ள ஒரு ஸ்டீமர். கீழே நமக்கு ஒரு பேன் மாதிரி நல்ல ஒரு கிளாஸ் லிட்டை போட்டோம்னா அதுவும் நமக்கு ஒரு பேன் டைப்பில் இருக்கும். மேலே நமக்கு ஒரு 2 ஸ்டீமர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஸ்டீமரை பார்த்திங்கன்னா இப்படி மேலே வச்சு நம்ம அடுக்கிட்டு ஒரே நேரத்தில் நமக்கு கொழுக்கட்டையும் சுட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே நமக்கு இடியாப்பமும் நம்ம தட்டு வச்சு இடியாப்பமும் சுட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த டபுள் ஸ்டீமரோட விலை 1125 ரூபா. இப்போ இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு +2ல் 447 மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதா சொல்லி சாக்லேட்டும் கொடுத்துட்டு போச்சு. அந்த பிள்ளைய நம்ம மனசார வாழ்த்துவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?